கவிஞர் கண்ணதாசனுடைய சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு இசையமைப்பாளரும் ஒரு டியூனை கொடுத்தா, உடனே ரொம்ப எளிமையா பாடல் வரிகளை சொல்லிருவாரு. ஆனா, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் சொரத்தில் வாசிக்கிறோம் வயலின்ல. ஒரு இடத்துல கொடுக்குறேன், வேணும்னு என்ன பண்ணேன், நிச 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 நிசன்னு ஒன்று வாடுறேன். மற்ற இசையமைப்பாளர்கள் கிட்ட கண்ணதாசன் அப்படி எழுத முடியும். ஆனா என்னுடைய இசையில அப்படி உடனடியா எழுத முடியாது கண்ணதாசனால அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. இதை நிரூபிக்கணும் அப்படின்னு கண்ணதாசன் பாடல் எழுத வரும்போது அவரை திணற வைக்கிறதுக்காக வேண்டுமென்றே எழுத முடியாத டியூன்களை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கொடுக்கிறாரு. இதற்கு கண்ணதாசன் பாடலை எழுதினாரா இல்லையா, அது என்ன பாடல், ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் என்ன வகையான சேலஞ்சஸ் கொடுக்கப்பட்டது, கவிஞர் கண்ணதாசனுடைய தமிழ் பெரியதா அல்லது வைத்தியநாதன் அவர்களுடைய இசை பெரியதா அப்படிங்கிற இசை போட்டியில வென்றது யார், இது எப்படி நடந்தது, அந்த பாடல் பற்றிய விவரங்களையும் இதுல முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குங்குமமையாது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா. வாழ்க்கையிலையும் சரி சினிமாவிலையும் சரி தன்னோட சொந்த உழைப்பாலையும் முயற்சியாலையும் போராடி முன்னுக்கு வந்தவர் சின்னப்ப தேவர். ஒரு சிறந்த முருக பக்தர். அவர் சாமி கும்பிடுறதே வித்தியாசமா இருக்கும். முருகன் கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாராம். என்ன முருகா, நான் ஒரு படம் எடுத்தேன், அதை ஓட்டி கொடுத்தேன்னா உனக்குரிய பங்கை உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா பேசுவாங்க. நம்மள நிறைய பேர் பேசுவோம் கடவுள்கிட்ட, நமக்கு நல்லது வேண்டும்னா கேட்போம், அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கலைன்னா போய் முருகன் கிட்டேயே முறையிடுவோம். அது மாதிரி இவரும் படம் ஓடலைன்னா முருகனுக்கு திட்டு விடுமா. படம் நல்லா ஓடுனா ஒரு பங்கு உனக்கு, ஒரு பங்கு எனக்கு, திருப்பணிகள்லாம் செய்யறேன், நன்றி முருகா அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவார். ஆனா அதே படம் ஓடலை அப்படின்னா முருகனுக்கு சரியான டோஸ் விடும். உன்னை நம்பி வந்தனடா முருகா, இப்படி காலை வாரி விட்டுட்டியடா, படம் ஓடலையே, உனக்கு தர பங்கு நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி முருகன் கிட்டேயே சண்டை போடுவாராம். இப்படி முருகனை ஒரு கை குழந்தை மாதிரி நினைச்சு அந்த முருகனோடு பேசக்கூடிய ஒரு பக்தி நிலைக்கு சொந்தக்காரர் தான் தேவர். பார்க்கிற எல்லாரையுமே முருகா முருகான்னு தான் கூப்பிடுவாராம். அவர் எம்ஜிஆரை வச்சு நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இனிமேலாவது ஒரு பக்தி படங்களை எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். திருவிளையாடல், கந்தன் கருணை, இந்த படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல தேவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இறைவன் பண்ண அற்புதங்களையே படம் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையில இறைவன் என்ன அற்புதங்களை நிகழ்த்துறார், என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார், அதையே நம்ம படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவரின் தெய்வம் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில இறைவன் நிகழ்த்திய அற்புதங்களை கதையாக்கி 6 படை வீடுகள்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையை உருவாக்குறாரு. இதற்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் வேணும் அப்படின்னு தேடி குன்னக்குடி வைத்தியநாதனை கொண்டு வர்றாரு. அவர்கிட்ட கதையை சொல்றாரு. படத்துல கிருபானந்த வாரியார் வேற நடிக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு ரொம்ப உற்சாகம். இது ஒரு வித்தியாசமான பக்தி படம், அதனால சினிமாவில் பாடக்கூடியவங்களை வச்சு பாட வைக்காம பக்தி உலகத்துல புகழ்பெற்ற எல்லாரையும் கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்கிறார். மதுரை சோமு, சூளமங்கலம் சகோதரிகள், பெங்களூர் ரமணியம்மா, இவங்களை எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு பிடிச்ச டிஎம்எஸ்ஸையும் சீர்காழியும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் சொல்றாரு. குறிப்பா இந்த பெங்களூர் ரமணியம்மா அவர்கள் பாடின பொம்மை பொம்மை தான் அப்படிங்கிற ஒரு பாடலை போட்டு காமிச்ச உடனே இந்த அம்மா என்னடா பக்தி பாடலையே டப்பாங்குத்து மாதிரி பாடுறாங்களே, சரி எல்லாரையுமே நம்ம சினிமாவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் ரொம்ப ஹாப்பியா வேலையை ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டை எழுதுறதுக்கு கண்ணதாசனை கூப்பிடுறாங்க. கம்போசிங் பண்ணுறதுக்காக குன்னக்குடி வைத்தியநாதனும் தேவர் ஃபிலிம்ஸில் ஒன்றா பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் இந்த பாட்டு எழுதும்போது கவிஞர் கண்ணதாசனுக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு இசை போட்டினே சொல்லலாம். இப்போ
கவிஞர் கண்ணதாசன் யாரு? ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, கவி ஆளுமை. குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, அவர் இசை ஆளுமை. தமிழ் சினிமாவில் அற்புதமான விசிறு தட்டாத பல இசை பாடல்களுக்கு சொந்தக்காரர் குன்னக்குடி வைத்தியநாதன். தமிழ் இசைய ரொம்ப அற்புதமா தன்னுடைய பாடல்கள்ல பயன்படுத்தின ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். டியூனை கொடுத்த உடனேயே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளை சொல்லிடுவார், கவிதையை அப்படியே மழை மாதிரி பொழிவாரு அப்படின்ட்டு ஒரு பேர் இருந்தது. ஆனா குன்னக்குடி வைத்தியநாதன் அவருடைய ஆளுமையில அவருடைய நினைப்பு என்னன்னா, என்னுடைய இசை ரொம்ப நேர்த்தியானது, கடினமானது. போற போக்குல எல்லாம் அவர் அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாது, எழுதிட்டு போயிட முடியாது என்னுடைய இசைக்கு அப்படின்ற ஒரு தாட், அவருடைய திறமை அது. அது அவருக்கு இருந்த நம்பிக்கை. அதனால குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு இன்னைக்காவது ஒரு நாள் கண்ணதாசன் பாடல் எழுத வரும்போது அவர் எழுதவே முடியாத மாதிரி ஒரு கஷ்டமான இசையை கொடுத்து அவரை திணற வச்சு தான் பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததா சொல்றாங்க. அது இந்த படத்துல எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படிங்கிற முடிவோட குன்னக்குடி வைத்தியநாதன் ரெடி ஆயிட்டார். இதை தெரியாத கண்ணதாசன் பாடல் எழுதுறதுக்கு வந்து உட்காந்துட்டார். கதாசிரியர் தேவர் சிச்சுவேஷனை கேட்குறாங்க. மருதமலையில வரக்கூடிய ஒரு பாடல், முருகனை பத்தின ஒரு பாடல். கண்ணதாசனுக்கு ஒரு சந்தோஷம். சரி பல்லவி எழுதிடுவோம், டியூனை கொடுங்க அப்படின்னு கண்ணதாசன் கேட்கிறாரு. ஒரு எழுதவே முடியாத மாதிரி கஷ்டமான ஒரு டியூனை குன்னக்குடி வைத்தியநாதன் கொடுக்கிறாரு. அப்படின்னு திணறக்கூடிய ஒரு டியூனை கொடுத்துட்டு குன்னக்குடி வைத்தியநாதன் வெயிட் பண்றாரு. கண்ணதாசன் திணறவே இல்லை, கஷ்டமும் போடல. உடனே சொல்ல ஆரம்பிச்சாரு, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஆடி பார்த்தா அப்படியே வருது, மருதமலை மாமணியே முருகையா. இதுல மருதமலை பத்தியும் சொல்லிட்டாரு, தேவரையும் கொண்டு வந்துட்டாரு, தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு. சின்னப்ப தேவருக்கு ஒரே சந்தோஷம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. என்னடா நம்ம எழுத முடியாத ஒரு கஷ்டமான டியூனை கொடுத்தா இவர் பட்டார்னு எழுதிட்டாரே அப்படின்னு. சரி அடுத்தது இதை விட கடினமா கொடுப்போம், இதுக்கு எழுதவே முடியக்கூடாது அப்படின்ட்டு பல்லவிக்கு பிறகு ஒரு டியூன், சரணம் வேற டியூன்ல கொடுக்கலாம், ரெண்டாவது சரணம் இன்னொரு டியூன்ல வரும். கண்ணதாசன் எழுத எழுத நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற வேற டியூன்களை குன்னக்குடி வைத்தியநாதன் கொடுத்திருப்பார். ஆனா எல்லாத்தையும் ஒரே பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு ஒரு பாடலாக்குனது குன்னக்குடி வைத்தியநாதனோட திறமை. பல்லவிக்கு அடுத்தது சரணத்துக்குரிய டியூனை அப்படின்றாரு. இதுக்கு திணறுவாரு அப்படின்னு பார்த்தா கண்ணதாசன் யோசிக்காம அதுக்கும் கவிதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கற்பனையிலிருந்து எழுதாம தான் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்தும் அந்த படத்தோட தொடர்புள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களையும் எழுதுவார். அது இப்ப நடக்க ஆரம்பிக்குது. முருகர் சந்தனம் விபூதி பட்டையோட பழனி மலையில நிற்பாரு. தேவரோட உருவமும் அதே மாதிரிதான் இருக்கும். சட்டை போடாம உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிக்கிட்டு விபூதியோட இருப்பாரு. இந்த 2 வரிகள்ல 2 பேரையும் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே. ஒரு பக்கம் முருகனை சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் தேவரை சொல்ற மாதிரி இருக்கும். என்னடா இது எழுத முடியாதுன்னு நினைச்சோம், இப்படி எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி இப்ப அதை விட கடினமா ஒரு டியூனை கொடுக்குறேன், இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டியூனை கொடுக்குறாரு. தந்தன தனநான தானன தனநான தனந்தன தனநான தனனனே. கையில ஒரு வயலினை வேற எடுத்துட்டு கடினமான டியூன்களை குன்னக்குடி உருவாக்க அதுக்கு மிக சரியான வார்த்தைகளை போட்டு கண்ணதாசன் எழுத, ஜெயிக்க போறது கண்ணதாசனுடைய தமிழா அல்லது குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையா அப்படின்னு இந்த நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களை அங்க தேவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்றது அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பரபரப்பா இதை நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. கண்ணதாசன் எழுதிக்கிட்டே வரும்போது
ஒரு இடத்துல ஒரு வரியை போடுறாரு. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன். இந்த வரிகள் கவிஞருக்கும் தேவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பை பற்றி சொல்றது. ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. கண்ணதாசனுக்கு பல உதவிகளை தேவர் செஞ்சிருக்காரு. தேவர் மரணம் அடைஞ்ச போது தன்னுடைய வீட்டில் நடந்த ஒரு விசேஷத்தையே கண்ணதாசன் நிறுத்திட்டார். இந்த அளவுக்கு ஒரு ஆழமான நட்பு. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், எனக்கு எவ்வளவு கோடி வந்தாலும் சின்னப்ப தேவரை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி முருகன் கிட்ட பக்தர் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன்னு சொல்றாரு. இதே பாணியில் அடுத்து ஒரு வரி, அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறக்கும் உன்னை எட்டுவேன். 5, 6, 7, 8 இது எல்லா நம்பர்ஸ் இதில் கொண்டு வந்திருப்பார். இப்படி குன்னக்குடி வைத்தியநாதன் மிக கடினமான டியூனை கொடுத்தாலும் வார்த்தை விளையாடி கண்ணதாசன் மிக அருமையா அந்த கவிதை எழுதியிருப்பார். குன்னக்குடி இதை பார்த்துட்டு பெரிய அதிர்ச்சி. கண்ணதாசன் எழுத முடியாத மாதிரி திணற வைக்கிறதுக்காக நம்ம டியூன்களை உருவாக்கணும். இவர் ரொம்ப சாதாரணமா எழுதுறாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரோட பேரை உள்ள கொண்டு வர்றாரு. அவரையும் முருகனையும் ஒப்புமைப்படுத்தி இருபொருள் வர்ற மாதிரி எழுதுறாரு. இவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை வேற எழுதுறாரு. அடுத்தது 5, 6, 7, 8ன்னு வார்த்தை விளையாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு திரும்ப நேர வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்துருக்கு. இவர் எழுதவே முடியாம திணறதுக்காக ஒரு இசையை கோபத்துல உருவாக்குறாரு. தந்தந்தன தந்தந்தன தனனா தனதனனா தந்தந்தன தந்தந்தன தனனா தனதனனா தனனன தனனனா தனனன தனனனா அப்படின்னு ஆரம்பத்தை யோசிக்கும் போது முடிவை மறந்துடும். முடிவு வரைக்கும் சிந்திச்சா ஆரம்பம் மறந்துடும். கவிஞர் கண்ணதாசன் இந்த டியூனுக்கு அடுத்து வரிகளை எழுதினாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரும். சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன், நான் மறவேன், பக்தி கடலென பெருகிட வருவேன், நான் வருவேன் அப்படின்னு எழுதினாரு. அவர் தெரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளவு கடினமான டியூனை கொடுத்தாலும் கண்ணதாசன் அதற்கு எழுதி விடுவார். அதுக்காக உங்களுடைய தமிழ் வென்றது, என்னுடைய இசை தோத்து போச்சுன்னு ஒத்துக்குவாரா? இவரும் ஒரு மிகப்பெரிய இசை ஆளுமை. என்ன முடிவு பண்றாருன்னா, நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட வித்தை, நம்ம தொழில் திறமை, நம்முடைய ஆளுமை எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை தூக்கி கண்ணதாசன் மேல போடுவோம். இதுக்கும் அவர் எழுதிட்டாருன்னா உங்களுடைய தமிழ் தான் ஜெயிச்சதுன்னு நம்ம ஒத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்றாரு. இப்ப என்ன பண்றாரு, இசை கொடுத்தா தானே எழுதுறீங்க, இப்ப இசை அதிர்வலையை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா ஒரு வைப்ரேஷனுக்கு, ஒரு அதிர்வலைக்கு எப்படி எழுத முடியும்? இதுதான் கடைசி அஸ்திரமா குன்னக்குடி வைத்தியநாதன் எடுக்கிறாரு. வயலினை எடுத்து கடைசி டியூனை வாசிக்கிறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்றாரு. 2 வரி எழுதி கொடுத்தாரு. வாங்கி பார்க்கும்போது ஆச்சரியத்தினோட உச்சிக்கே போயிடுறாரு குன்னக்குடி. பனி அது மழை அது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுபது போட்டு பாடி பார்த்தா, பனி அது கடல் அது தனநன 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 தனனா தனனா தானன்னா வருவாய் குகனே வேலையா அப்படின்னு எழுதி முடிக்கிறார். முழு மன நிறைவோட, சந்தோஷத்தோட, திருப்தியோட போய் கண்ணதாசனுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு சரஸ்வதியே உங்க ரூபத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, இங்க இசை பெருசா தமிழ் பெருசா அப்படின்னு போட்டி நடந்தது. ஆனா அது ஒருபோதும் என்னுடைய இசையை வைத்து உங்களோட தமிழை என்னால தோற்கடிக்க முடியல, உங்க தமிழ் தான் வென்றது அப்படின்னு முழு மன நிறைவோட சந்தோஷத்தோட குன்னக்குடி வைத்தியநாதன் கண்ணதாசனை பாராட்டினார். இந்த போட்டினால தன்னோட படத்துக்கு ஒரு செம்மையான பாட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சின்னப்ப தேவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். வயலில் டியூனை வாசித்து காட்டின கவியரசு கண்ணதாசன், அமரர் கண்ணதாசனை நினைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு அவருடைய பாடல்களை இசையமைச்சவன் நானே. எத்தனையோ படங்களில் மட்டுமில்லை, தனிப்பட்ட முறையில் கூட.
நிசதா நிசதா நிசசான் சொரத்தில் வாசிக்கிறோம் வயலின்ல. உடனே எழுதுறாரு மருதமலை மாமணியே முருகையான். ஒரு இடத்துல கொடுக்குறேன் நித்த தன தன்ன தன தனனா அப்படிங்கிறேன். 2 நிமிஷம் கூட இல்லை. சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன்னு எழுதுறாரு. சோமண்ண உட்காந்து பிரமிச்சு போற. வேணும்னு என்ன பண்ணேன், நிச 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 நிசன்னு ஒன்று மாறேன். பனி எது, கடல் எது, மழை எதுன்னு எழுதுறாரு. எங்கேயா போய் கேட்க போகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு கவிராயர், எப்படிப்பட்ட ஒரு கவிதை, எப்படிப்பட்ட ஒரு கவித்துவம் எனக்கு கிடைச்சது. ஒரே பெரிய மகிமை அது.